ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 ஸ்டோரிஸ் சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபேண்டசி ஸ்டோரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த அபார்ட்மெண்ட் பொண்ணு சீரீஸை வந்து ஃபைனல் எபிசோடுன்னு சொல்லி லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அதையே வந்து 2 எபிசோடாக வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபைனல் எபிசோடுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது என்னமோ உண்மை தான். போன எபிசோடு பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோடு. ஸோ இதுவும் வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பழைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட் பண்ணுற 2.0 ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனல் எபிசோடோடைய கடைசி பாகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதோடைய எண்ட் ஆஃப் த வீடியோவில் அடுத்து என்ன சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வண்டி போகுது, அப்புறம் போய் ரெசார்ட்டு போகிறாங்க. ஈவினிங் ஒரு 3 மணிக்கு போகிறாங்க. ஸ்விம்மிங் பூல் எல்லாருமே ஆட்டம் போடுறாங்க. ஸ்விம்மிங் பூல்லையே வந்து ஜோடி ஜோடியாக வந்து இல்லாமல் அப்போவே வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒன்றா குதிக்கிறாங்க. யாருக்கு யார் மேலே வந்து பாடி உரசுதோ அப்படியே வந்து அந்த பக்கம் ஒரு கடி, இந்த பக்கம் ஒரு கடின்னு சொல்லி அடுத்தவங்க பொண்டாட்டியை இஷ்டத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து எல்லார் பொண்டாட்டியுமே சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஸ்விம்மிங் பூலில் தான். ஏன்னா மிங்கிள் ஆக போகுது அப்படின்றது, ஸ்வாப் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து எல்லார் பொண்டாட்டியும் எல்லாரும் சாப்பிட்லாம்டா அப்படின்னு சொல்லி ஸ்விம்மிங் பூல்லே வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே வந்து மணி 6 ஆகுது. ஸோ 6 ஆன உடனே போய் grill எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு அரைகுறை ட்ரெஸ்லேயே வந்து இருக்கிறாங்க. அப்பயுமே வந்து ஜோடி ஜோடியாக இல்லை, ஜோடி மாறியே இருக்குது. சந்தோஷ் வந்து ரீத்து கூடவே தான் இருந்தான். ஜோடி ஜோடியாக மாறி இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு சரக்கு வந்து பார்ட்டி போகுது. சரக்கு உள்ளே போகுது. உள்ளே போய் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கேம்ஸ் ரூல்ஸ். ஸோ ஸ்விம்மிங் பூலில் பண்ண மாதிரி ஒருத்தனே வந்து இஷ்டத்துக்கு யார் கிடைக்குதோ அவனால் மேய முடியாது. ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். ஸோ கீ இல்லைனா பேப்பர் சீட்டு. ஸோ அதனால் பேப்பர் சீட்டை வந்து இந்த கண்ணாடி பாக்ஸில் எழுதி போடுறேன். ஒரு சீட்டில் ஒரு பொண்ணு பேர் இருக்கும். எடுக்கிறீங்க, ஒருத்தன் வந்து எடுக்கிறீங்க. யார் கிடைக்கிறாங்களோ அவன் நைட்டு ஃபுல்லாக ஒருத்தன் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருத்தனை எடுக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பொண்டாட்டியை தவிர எல்லாருமே மாறி மாறி வருது. சந்தோஷுக்கு மட்டும் மறுபடியும் வந்து அவன் பொண்டாட்டியே வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். இன்னொருத்தனுக்கு ரீத்து வந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட போய் கேட்குறான், டேய் 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 தயவு செஞ்சு மாற்றிக்கடா, காலைல வேணா விடுறேன்டா, ரீத்து வந்து என்ஜாய் பண்ணோன்னு சொல்லி இந்த அப்பார்ட்மெண்ட் வந்த நாள் முதல்ல இது கனவுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தம்பி, எனக்கெல்லாம் வந்து ரீத்து வேணாம், உன் பொண்டாட்டி தான் வேணும். உன் பொண்டாட்டியை தான் நான் வந்த நாள் முதல்ல பார்த்துன்னுக்கிறேன். எனக்கு அவள் தான்டா வேணும் அப்படின்னு சொல்லி, இந்தா என்ஜாய் பண்ணு, சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரீத்து வந்து அப்படியே இந்தா சீட்டை வச்சுக்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அஞ்சலியை வந்து, சந்தோஷோட பொண்டாட்டியான அஞ்சலியை வந்து அலேக்கா தோளில் தூக்கி போட்டு போயினே இருந்தான். இவன் வந்து ஒரு மாதிரி வெறித்தனமாக பார்க்குறான். என்ன நம்ம பொண்டாட்டியை எவ்வளோ வெறித்தனமாக பார்த்துருக்கானுங்க போலயே நிறைய பேர் அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து இவன் கண்ணை பார்க்குறான். இவனும் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் பார்க்குறான். ஏன்னா இவனுக்கே ஷாக்கு தான். அவன் வந்து தூக்கி போட்டு போகிறத பார்த்த உடனே, அப்பா நம்ம பொண்டாட்டி இன்னும் வெறித்தனமாக செய்ய போகிறான் போலயே அப்படின்ற மாதிரி தான் வந்து அஞ்சலியோடைய பார்வையே இருந்துச்சு. ஸோ அவன் வந்து மெதுவாக தூக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போகிற வரைக்கும் 2 பேர் கண்ணை வந்து மாற்றவே இல்லை. ரீத்து வந்து கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனால் இவன் காதில் விழவே இல்லை. அவன் அஞ்சலியவே பார்த்துன்னு இருந்தான். அப்பா இது செய்ய போகிறான் போலயே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு செகண்ட் வந்து தோணுச்சு. ஸோ அப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரீத்துக்கிட்ட திரும்புகிறான். அப்பா, என் பொண்டாட்டியை கொடுத்துட்டு உன்னை கரெக்ட் பண்ணிட்டேன். என் பொண்டாட்டியை வந்து இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் தொக்க அப்படின்னு சொல்லி குதிக்கிறான். அப்படியே டிஷர்ட்டை கழட்டிட்டு குதிக்கிறான். வெக்கமா இல்லை உனக்கு, இதை போய் இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நீ தாண்டி வேணும். என் முன்னாடி எத்தனை பேர் பண்ணாலும் சரி, எவன் பண்ணாலும் சரி, எனக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லி ரீத்துவை தூக்கிட்டு போய் இவனுக்கு வந்து வெளியே இருக்கிற லானில் பண்ணணும் ஆசை. டேய் என்னடா உன் கதை, ஒன்று காரில் பண்ணுற, இல்லை எங்கேயான வெட்ட வெளியில் பண்ணுற, 5 ரூம் இருக்குது, ஒரு ரூமில் போய் பொறுமையாக என்ஜாய் பண்ணி பண்ணலாம் வாடா அப்படின்னும்போது, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்குது டார்லிங், எதுக்கு வந்து அவசரம், லானில் கொஞ்சம் நேரம் பண்ணுவோம், ரூமில் போய் கொஞ்சம் நேரம் பண்ணுவோம்னு சொல்லி லான்லேயே ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் வந்து கரும்பை சாப்பிட வச்சுட்டு விதவிதமான ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணுறான் நம்ம சந்தோஷ். ஸோ ரீத்தும் வந்து சூப்பராக ஒத்துழைப்பு கொடுக்குறான். அடுத்தடுத்த ரூம்லேயும் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிறதுலே இவன் லானில் பண்ணும்போது மேலே ரூமில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கண்ணாடி வியூ. ஸோ அந்த கண்ணாடி வியூ வந்து மேலே பார்க்குறான். பண்ணும்போது மேலே பார்க்குறான். மேலே அஞ்சலி இவன் பொண்டாட்டியை வந்து செவுத்து ஓரமாக அந்த கண்ணாடி ஓரமாக நிற்க வச்சு, எதுவுமே இல்லாமல் அந்த முன் அழகு இருக்கு இல்லையா, மாங்கனிகள், அந்த மாங்கனிகள் வந்து அந்த கண்ணாடியில் வந்து பதிஞ்சு அந்த தெரியுது. அச்சம் அப்படியே அந்த ஷேப்பு தெரியுது. எல்லாமே தெரியுது. அவன் பின்னாடி இருந்து செய்கிறான் அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இவனும் வந்து ரீத்துவை பின்னாடி இருந்து பண்ணுறது நல்லாவே தெரியுது. ஸோ 2 பேருமே இப்படி மேலே மேலே பார்த்துட்ருக்காங்க பண்ணுறது. அது இன்னும் வந்து பயங்கரமான ஒரு போதையாக இருந்துச்சு. ஸோ இவன் பின்புறம் பண்ண, அவன் பின்புறம் பண்ண 2 பேருடைய பார்வையும் வந்து ஒன்று பண்ணும்போது இன்னும் 2 பேருமே வந்து வேகமாக சத்தம் போட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லானில் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூமில் வச்சு பண்ணுறான். அதுக்கப்புறம்
மாற்றி மாற்றி ஆள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிட் நைட் ஆகுதுங்க. மிட் நைட் ஆகுது. எல்லாருமே வந்து கலப்பா வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க உள்ளாடை மட்டும் போட்டுக்கிட்டு ஹாலில் வந்து கலப்பா வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஒரு முதல் ரவுண்டு அப்படின்றது வந்து முடியுது. ஸோ அப்படியே ரொம்ப கலப்பா உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. அடுத்து எப்போ இன்னொரு ரவுண்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை போட்டான்ல ஒருத்தன், அவன் வந்து ஆரம்பிக்கிறான். டேய், என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு குடுறா, அவளை கிழிஞ்சு தொங்க விட்ருவ போல, என்னதான் வந்து அவ்வளோ வெறி கொண்டு பண்ணாலும் அப்படியா பண்ணுவ, நான் மேலேருந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்கிறான். நான் லானில் வந்து ரீத்துவை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ மேலே வந்து கண்ணாடியே உடஞ்சிரும் போல், டமால் டுமால்னு கண்ணாடியில் வந்து மோதுறான் என் பொண்டாட்டியை. என்னடான்னு பார்த்தா வந்து இடி இடின்னு இடிச்சிட்டு இருக்கிறான். மேலே இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும்போது வந்து பார்த்தா இவன் தான் இடிச்சுன்னுக்கிறான். அது கண்லேருந்து கண்ணீர் வந்து செதஞ்சு ஓடுது. அப்பயுமே வந்து விட மாட்டேங்கிறான். ஆனால் வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சு 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. என்னடி என் பொண்டாட்டி நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் டாடி, உன் கூட பண்ணதை விட இந்த ஆள் இவன் பண்ணது பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக அக்ரெசிவாக பண்ணான்டா அப்படின்னு சொல்லவே, ஆமாம் நான் டெய்லி பண்ணுறேன், எங்கேருந்து அக்ரெசிவ் வரும்? அதே அக்ரெசிவாக ரீத்து விட்டு கேட்டுப்பாரு. ஆமாம் ஆமாம் அஞ்சலி, அக்ரெஷன் பயங்கரமாக இருந்துச்சு. என்னதான் காரில் வந்து டிஃபன் சாப்பிட்டாலுமே இப்போ பயங்கர அக்ரெசிவாக இருந்துச்சு. என்னது காரில் டிஃபன் சாப்பிட்டானா? ஆமாம், போகிற வழியில் ரிசார்ட்டுக்கு தான் போகிறோம், இருந்தாலுமே வந்து பாடாப்படுத்திட்டான். காரில் எனக்கு வந்து ஒரு ரவுண்டு வேணும் வேணும்னு. அதுக்கப்புறம் போனால் போதுன்னு வந்து ஜூஸை மட்டும் குடிச்சு டிஃபன் சாப்பிட்டு விட்டதுக்கப்புறம் தான் அவன் அமைதியாக ஆனான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி பேசுகிறாங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட்றாங்க. மிட் நைட் மீல் சாப்பிட்றாங்க. மணி 2 ஆகுது. இன்னொரு ரவுண்டு போட்டு தூங்கலாம், அப்புறம் நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு ரவுண்டா அப்படின்னு சொல்லி மற்ற 2 பொண்ணுங்க கேட்குறாங்க. ஏய் வாடி அப்படின்னு சொல்லி இப்போ ரீத்துவை வந்து மறுபடியும் இவனே நம்ம சந்தோஷை வந்து பண்ணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ ரீத்து கூட வந்து இன்னொருத்தன் வந்து ஜாயின் பண்ணிட்டான். எனக்கு ஒரு ரீத்து வேணும், 2 பேரும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏய் 2 பேரில் என்னால் ஒரே நேரத்தில் தாங்க முடியாதுடா எப்பா, நீங்கள் தனித்தனியாகவே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா ஓடிட்டு வாடி அப்படின்னு சொல்லி கீழே பின்புறமாக ஒன்று, அப்புறம் வந்து வாய்ப்புறமாக ஒன்று அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் வந்து மத்தளம் மாதிரி 2 அடி வாங்குறா ரீத்து. ஸோ இதை பார்த்த அஞ்சலி வந்து எனக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி, அதே இன்னொரு இருக்கிறவங்க வந்து இதே மாதிரி அஞ்சலியை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து புருஷனை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அஞ்சலி வந்து முரட்டு குத்து வாங்குறா. ஸோ இந்த பக்கம் வந்து ரீத்து ரீத்துவோட புருஷன் இல்லாததால் அவள் வந்து சுதந்திர பறவை ஆயிட்டா. ஸோ மற்ற 2 பொண்ணுங்களும் வந்து அப்படியே வந்து மேலாக்க கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு, இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி, ஸோ அந்த மாதிரி வந்து மும்முனை தாக்குதல். எவன் கிடைக்கிறாளோ எல்லாரையும் தூக்கி போட்டு ஒரு அடி சாத்து அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் ஒரு அடி அப்படின்னு சொல்லி, ரீத்துக்கு ஒரு அடி, அஞ்சலிக்கு ஒரு அடி, அப்புறம் மற்ற 2 பொண்ணுங்களுக்கும் ஒரு அடின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எவன்து எங்கே போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அடி. ஸோ இப்படி எல்லா ஜோடியும் வந்து மாற்றி மாற்றி தன்னுடைய பொண்டாட்டியை வந்து விருந்தாக்கிட்டு அந்த பொழுதே வந்து சூப்பராக இனிதாக கழிஞ்சுது. காலை வேலை விடிஞ்சுது. காலையிலையுமே வந்து எல்லாருமே பிறந்த மேனியாக இருந்து படுத்து அப்படியே அங்கங்கே படுத்து தூங்கிட்டு இருந்ததால், எவனுக்கு வேணுமோ அவனுக்கு ஒருத்தனை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பொண்ணை அவன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு செஞ்சுட்டான். ஆனால் ஒன்று மட்டும் குறிப்பாக இருந்தாங்க, அவன் பொண்டாட்டியை மட்டும் எவனும் தொடல. மற்றவனுடைய பொண்டாட்டியை மட்டும் தூக்கிட்டு போய் காலையில் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு, அதான் 11 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க, ரவுண்டு முடிக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல விருந்து சாப்பிட்டுட்டு நம்மளுடைய வீட்டை பக்கம் ஓடுறாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் வந்து என்ஜாய் பண்ணி அந்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சு, மறுநாளும் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறமும் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் கேர்ளோடைய, அப்பார்ட்மெண்ட் பொண்ணோடைய சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த கடைசி எபிசோடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணாத வார்த்தைகள்லாம் வந்து இந்த எபிசோடில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குறேன் பாருங்கள். பழைய வீடியோஸ் 2.0 வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக பே பண்ணி பழைய வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லா வீடியோஸும் போடுறேன், தெரிக்க விடுங்க. கொஞ்சம் பே பண்ணால் நம்மளும் வந்து கொஞ்சம் காசு பார்ப்போம். அதனால் வந்து பே பண்ணி பார்த்து தெரிக்க விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ரொம்ப ரொம்ப பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. வீடியோஸ் போடணும்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சீரீஸ் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால கடைசியாக, அது வந்து சித்தி சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சித்தி ரோலுக்கு எந்த நடிகையை வச்சு யூஸ் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த சீரிஸ் சித்தி சீரிஸ். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, மறுபடியும் சுஜிதாவை வைக்கலாம். இல்லைன்னா வந்து பிரியாமணியை வைக்கலாம். நயன்தாரா, த்ரிஷா வைக்கலாம். இல்லைன்னா வந்து மீனா வைக்கலாம், குஷ்பு வைக்கலாம். இவங்க இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு யார் தோணுதோ, என்ன தோணுதோ வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம அவங்களே வந்து நம்மளுடைய அந்த சீரிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே.